ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த கதை பிடிச்சிருந்தா கேளுங்க கேட்டு ரசிங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணி கமெண்ட் கொடுத்துருங்க. இந்த சேனலில் வர வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனை வரணும்னா சைடில் இருக்கிற பெல் ஐக்கானை தட்டி விட்டுருங்க. இந்த கதையுடன் உங்களுடன் இணைய போகும் நான் உங்கள் பவானி. சரி வாங்க போவோம் கதைக்குள்ளே. அழகிய நெற்றியில் சுருக்கம் வீழ்ந்திட, வளைந்த புருவங்கள் நெருங்கி வந்திட, அழகிய நீண்ட கண்கள் கூர்மையாகிட, கன்னங்கள் இரண்டும் லேசாய் உப்பிட, தடித்த ஆரஞ்சு சுளை இதழ் அழகாய் மெலிதாய் நீண்டிட, வெண்முத்து பற்களை தாங்கி எத்தனை அழகாய் கொஞ்சிட சொல்கிறது அவள் சிரிப்பதில். ஆம், ஓவியமே உயிர் பெற்று வந்ததைப் போல. மண்ணில் வந்த நிலவாய் நீ. அத்தியாயம் 5. ரத்தினத்துடன் முல்லை மலரும் ஆட்டோவில் ஏறி உட்கார, மலரு நீ வீட்டுக்கு போ, நான் பார்த்துக்கிடுதேன் என ரத்தினம் சொல்லவும், இல்லை அங்கே ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போன பிறகு ஏதாவது வாங்க சொன்னால் தென்றல் அப்பாவை தனியாக விட்டுட்டு போக வேண்டியது இருக்கும், அதே வீட்டிலேருந்து யாராவது வர வரைக்கும் நான் கூடவே இருக்கேனே என்றதும், இப்பொழுது ரத்தினம் அவளது கையை பார்க்க தனது கையில் உள்ள பையை தான் தேடுகிறானோ என புரிந்து கொண்டவளாக, நான் அதை செல்வியா கடை கொடுத்து விட்டு அம்மாட்ட கொடுக்க சொல்லிட்டேன், செல்வியாக்காதே அவங்க கூட வாரேன்னு சொன்னாங்க, நான் தான் அவங்க பிள்ளைங்க சின்ன பிள்ளைல, அதான் அவங்கள போக சொல்லிட்டு நான் அவங்க கூட வந்தேன் என முல்லை சொல்லி கொண்டு இருக்கும்போதே ரத்தினம் ஆட்டோவை மருத்துவமனைக்கு விட சொல்லியிருந்தான். அருகில் இருந்த மருத்துவமனையை அடைந்ததும் முருகனை மருத்துவர் பார்த்திட, அதற்குள் செவிலி பெண் ஒரு மருந்து சீட்டை நீட்டி அதை வாங்கி வரும்படி சொல்ல, ரத்தினம் சிறிது யோசித்தபடி நின்றான். முல்லையோ, உங்ககிட்ட எவ்வளோ பணம் இருக்குது, இந்தாங்க என அவளது பர்ஸை அவனிடம் கொடுத்து, பத்தலைனா இதில் இருக்க பணத்தை போட்டு வாங்கிட்டு வாங்க என்றாள். முல்லையின் முகத்தை ஒரு முறை பார்த்தவன் பின் ரத்தினம் நடக்க, முல்லையோ முருகன் அனுமதிக்கப்பட்டிருந்த அறை கதவையே தான் பார்த்து கொண்டு நின்றிருந்தால் பதற்றமாக. மருந்தை வாங்கி வந்தவன் பர்ஸை முல்லையிடம் கொடுத்துவிட்டு வெளியே நின்றிருந்த ஒரு செவிலி பெண்ணிடம் வாங்கி வந்த மருந்தை கொடுத்திட, அப்பெண்ணும் கொண்டு செல்ல, ஆமாம் பர்ஸில் ஏன் இவ்வளோ பணத்தை வச்சுருக்க என்று கேட்டான் ரத்தினம். இல்லை, நானும் அக்காவும் அம்மாவுக்கு சஸ்பென்ஸாக கம்மல் வாங்கி கொடுக்க ஆசைப்பட்டோம், நானும் கம்மல் பார்த்தேன், அதுக்கு இன்னும் 3000 ரூபாய் தேவைப்பட்டுச்சு, சரி நாளைக்கு வந்து வாங்கிக்கலாமேன்னு சொல்லிட்டு தான் வந்துட்டேன், அதான் இவ்வளோ பணம் என ஒரு வழியாக முல்லை சொல்லி முடித்திட, ஓ சரி நாளைக்கு வாங்கிக்கலாம் என ரத்தினம் சொன்னதும், தென்றல் வீட்டில் இருந்து வந்ததுமே உடனே சொல்ல வேண்டாம், இவங்களுக்கு சரியாகி வீட்டுக்கு போன பிறகு மெதுவாக சொல்லி வாங்கித்தாங்க என்றாள் பணிவாக. எத்தனை இதமானவள் என்னவள் என மனதிற்குள் முல்லையை எப்பொழுதும் போல மெச்சி கொண்டான் ரத்தினம். அடித்து பிடித்து அங்கு வந்து சேர்ந்திருந்தார்கள் ரத்தினத்தின் பெற்றோரும் அவனது அத்தை பாவையும். வந்தவர்கள் மூவரும் முருகனை பற்றி விசாரித்திட, விபரத்தை சொன்ன ரத்தினம் இன்னும் முருகன் மருத்துவரின் கண்காணிப்பில் தான் இருப்பதாக சொல்லி முடித்திருந்தான். அப்பொழுதுதான் அங்கு முல்லை இருப்பதை கவனித்த செந்தாமரையும் பாவையும் ஒருவரை ஒருவர் பார்த்து பின் ரத்தினத்திடம் முல்லையை பற்றி கேட்க, முல்லையை பற்றி சொன்னவன் பின் பணத்தை பற்றியும் சொல்லி இருந்தான் அவன். அதன் பிறகு அங்கு வந்த செவிலியர் பெண்ணும் முருகனுக்கு இப்பொழுது பரவாயில்லை என்றதும் தான் முல்லை பெரியவரிடம் சொல்லிவிட்டு ரத்தினத்திடம் கண்களாலேயே கவலைப்படாதீங்க என்பது போல் சைகை செய்தவள் பின் லேசாக தலையசைத்து தான் செல்வதாக சொல்லிவிட்டு மருத்துவமனையில் இருந்து கிளம்பியிருந்தாள். அன்று இரவும் நெருங்கிவிட்டது முருகனை நார்மல் வார்டுக்கு மாற்ற. சிறிது நேரத்தில் கண் விழித்த முருகனோ நாள் வரையும் பதற்றமாக பார்த்திட இவர்களுக்கு எதுவும் புரியவில்லை. முருகனோ பாவையை பார்த்து முதலில் வீட்டுக்கு சென்று பிள்ளைகளுடன் இருக்க சொல்லி வற்புறுத்த, பாண்டியோ வயது வந்த 2 பெண்களை விட்டு வந்ததால் தான் அப்படி சொல்கிறார் என நினைத்து, இல்லை மாப்பிள்ள, அபிராமியும் தென்றலும் அங்கே நம்ம வீட்டில் தான் இருக்காங்க, வருத்தப்படாதீங்க என்று சொன்ன பின் சிறிது ஆஸ்வாசப்பட்டாலும் இன்னும் அவரது முகத்தில் ஏதோ பயம் இருப்பதை உணர்ந்து கொண்டனர் பாண்டியும் ரத்தினமும். அங்கே பிள்ளைக கூட அம்மா இருக்காங்க, இருந்தாலும் அதான் இப்போ பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லைன்னு சொல்லிவிட்டாங்கல்ல, அப்புறம் என்ன ரத்தினத்தையும் செந்தாமரையும் வீட்டுக்கு போக சொல்லிடலாம் என்று சொல்ல, அதற்கு உடனே சம்மதமாக தலையசைத்தார் முருகன். பின் பாண்டி சொன்னது போல் அவரும் பாவையும் இருந்து கொண்டு ரத்தினத்தையும் செந்தாமரையையும் வீட்டுக்கு அனுப்பி வைத்தார். இருவரும் தங்கள் ஊருக்கு செல்லும் கடைசி பஸ்ஸை பிடித்து வீட்டிற்கு சென்றார்கள். வீட்டிற்குள் நுழையும் முன்னமே அவர்கள் கண்ட காட்சியில் கொஞ்சம் மனம் பதறி திடுக்கிட்டாலும் செந்தாமரை விரைந்து சென்று வீட்டின் கதவை தட்டினார். அவர் கதவை தட்டியும் கதவு திறக்கப்படவில்லை. இப்பொழுது செந்தாமரைக்கு லேசாக பயம் தொற்றிக்கொண்டது. அப்பொழுதும் செந்தாமரை சத்தம் கொடுக்காமல் கதவை தட்டி கொண்டே இருக்கவும் உள் இருந்து எந்த சத்தமும் வராமல் போனது. ரத்தினம்தான்
அப்பத்தா தங்கம் என்ன செய்கிறீங்க? ஏன் கதவை திறக்காமல் இருக்கீங்க? என்ன ஆச்சு உங்களுக்கு என்ற குரல் கேட்ட மறு நிமிடம் கதவு திறக்கப்பட்டது. உள்ளே சுந்தரி பாட்டியை சுற்றி அபிராமி, தென்றல், செண்பகம் அமர்ந்திருக்க தங்கம் தான் வந்து கதவை திறந்திருந்தான். உள்ளே நுழைந்த செந்தாமரை, ஆமாம், அத்தை வாசல் அந்த பூந்தொட்டியெல்லாம் உடஞ்சி கிடக்கு என்று கேட்கவும், அடுத்து தங்கம் சொன்ன விஷயத்தை கேட்டு இருவரும் அதிர்ந்துதான் போனார்கள். இப்பொழுதுதான் ரத்தினம் யோசித்து பார்த்தான். அவனது மொபைலுக்கு மருத்துவமனையில் இருக்கும் பொழுது அழைப்பு வந்திட அதை அட்டன் செய்த அதே நேரம் உள்ளிருந்து வந்த செவிலி பெண், பேஷண்ட்டை வார்டுக்கு இன்னும் கொஞ்ச நேரத்தில் மாற்றிடுவாங்க, அப்புறம் போய் பார்த்துக்கோங்க, இப்படி அடிக்கடி போய் அவரை பார்த்து தொந்தரவு பண்ணாதீங்க என்று சொல்லி சென்ற பிறகு ரத்தினமும் மொபைலை காத்திருக்க கொடுத்து, ஹலோ யாரு என கேட்டும் அந்த பக்கம் பதில் இல்லாமல் போன அதே நேரம் பாண்டியோ, விடுப்பா ரத்தினம் என மேற்கொண்டு எதையோ பேச ஆரம்பிக்க அதை மறந்தே போயிருந்தான் ரத்தினம். இப்பொழுதுதான் தோன்றியது தான் எத்தனை பெரிய மடத்தனம் செய்துவிட்டோம் என்று. தங்கம்தான் பேச ஆரம்பித்தான். ஆமாம்மா, முல்லை தான் சாயந்தரம் போல் நம்ம வீட்டுக்கு அவசர அவசரமாக வந்துச்சு என்றதும், முல்லை ஏன் இங்கே வந்தா என கோபத்துடன் செந்தாமரை கேட்க, அம்மா பொறுமையாயிருங்க, என்னன்னு கேட்போம் என பெரிய மகன் சொன்னதும் தான் சிறிது அமைதியாக தங்கம் சொல்வதை கேட்க ஆரம்பித்தார். முல்லை வந்ததும் முதல்ல தென்றலையும் அபிராமி மதினியையும் தான் எங்கன்னு கேட்டுச்சு. நான் அவங்க வீட்டில் இருக்காங்கன்னு சொன்னதும் எதுவுமே சொல்லாமல் முதல்ல தென்றல் வீட்டுக்கு தான் போச்சு. நானும் முல்லை பின்னாடியே தான் போனேன். அவங்க 2 பேரையும் கூட்டி வந்து நம்ம வீட்டில் விட்டுட்டு நம்ம அப்பாத்தாவையும் நம்ம கூடவே நம்ம வீட்டிலே இருக்க சொல்லிவிட்டு, யார் கூப்பிட்டாலும் கதவை திறக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவசரமாக போயிடுச்சு. என்கிட்டையும் ஃபோன் எதுவும் இல்லையா, அதான் உங்ககிட்ட எதுவும் சொல்ல முடியலை. ஆனால் கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் தான் 2 பேர் நம்ம வீட்டு வாசலில் வந்து கத்திட்டு வாசலில் இருக்கிற பூந்தொட்டியெல்லாம் உடச்சி போட்டதோட கதவை வேறு தட்டிகிட்டே இருந்தாங்க. நாங்கள் கதவை திறக்கவே இல்லை. ஆனால் கொஞ்ச நேரத்துக்கு பின்னால் எந்த சத்தமும் கேட்கல. ஆனாலும் நாங்கள் கதவை திறக்கலை. ஆனால் திரும்பவும் சத்தம் கேட்கவும் கொஞ்சம் பயந்தே போயிட்டோம் நாங்கள் எல்லாருமே. அதுக்கப்புறம் அன்னை சத்தம் கேட்டது தான் கதவை திறந்தேம்மா என தங்கம் சொல்லி முடித்திட அங்கு இருந்த எவருக்குமே ஒன்றும் புரியவில்லை. இதற்கு பதில் தெரிந்தவள் முல்லை மட்டுமே என நினைத்த ரத்தினம் தனது மொபைலை எடுத்து ஏற்கனவே அழைத்திருந்த அதே நம்பருக்கு அழைப்பு விடுத்தான். அந்த புறம் அழைப்பு ஏற்கப்பட்டதும் ஹலோ என அவளது குரலே தான் மெலிதாக கேட்டது. நான் ரத்தினம் பேசுகிறேன் என இவன் பேசவுமே சிறிது நேரம் அந்த புறம் மௌனம். எழுந்து வேறு இடத்திற்கு சென்று பேசுகிறாள் போல என நினைத்து கொண்டான் ரத்தினம். அதே போல்தான் முல்லையும் சொன்னாள். நான் இங்கே குளியலறைக்கு வந்துட்டேன், இப்போ சொல்லுங்கள், நீங்கள் வீட்டுக்கு வந்துட்டீங்கல்ல என்று கேட்டதும், நானும் அம்மாவும் வீட்டுக்கு வந்துட்டோம். ஆமாம், என்ன நடந்துச்சு? நீயே இங்கே வீட்டுக்கு வந்த, அப்புறம் இங்கே வந்து கலாட்டா பண்ணிட்டு போனது யார் என ரத்தினம் கேட்கவும், சபா சொல்லுதேன், வாயவே திறக்காதவக இப்படி அடுத்தடுத்து கேள்வியாக கேட்டால் மூச்சு வாங்கும்ல என முல்லை பதில் பேச, யாருக்கு, உனக்கு மூச்சு வாங்குமா என ரத்தினம் கிண்டல் பேச, நான் சொன்னது எனக்கு இல்லை, கேள்வி கேட்டவங்களுக்கு என முல்லை பதிலுக்கு நக்கல் பேச, அடிங்க வா எப்பாரு என்றவனிடம், அச்சோ இப்போ அது முடியாதே என முல்லை சொல்ல, என்ன சொல்கிற என ரத்தினம் கேட்க, ஆமாம் நான் எப்படி உங்கள் வாயை பார்க்குறதாம் என முல்லை பேச சிரித்த ரத்தினம், சரி புரியுது, நீ என் பதற்றத்தை குறைக்கத்தானே இப்படி பேசுகிற, நான் நார்மலாக தான் இருக்கேன், இப்போ விஷயத்தை சொல்லு என்றதும் தான் முல்லை நடந்ததை சொல்ல ஆரம்பித்தாள் தீவிரமாக. நான் ஹாஸ்பிட்டலேருந்து கிளம்பி வந்தப்போ நம்ம ஊருக்கு போகிற பஸ்ஸு இல்லை. சரி பக்கத்து ஊர் பஸ்ஸில் ஏறி விளக்கில் இறங்குனா எங்கள் வீட்டுக்கு பக்கம் தானே ஏறி உட்காந்துட்டேன் அந்த பஸ்ஸில். பஸ்ஸும் கிளம்பிடுச்சு. அப்போ தான் அவசரமாக 2 பேர் ஓடி வந்து பஸ்ஸை மறித்து ஏறி என் சீட்டுக்கு பின்னால் இருக்கிற சீட்டில் தான் ஏறி அவங்க 2 பேரும் உட்காந்தாக என சொன்னவள் அடுத்து எப்படி சொல்வது என தயங்கியபடி சிறிது நேரம் அந்த புறம் மௌனம் காத்திட, அப்புறம் என்னாச்சு, அந்த பயில்வை உங்ககிட்ட ஏதாவது வம்பு பண்ணனாவடா என அதனால்தான் முல்லை தன்னிடம் சொல்ல தயங்குகிறாளோ என நினைத்து அவசரமாக கேட்டான் ரத்தினம். யாரு அவனுங்க, என்கிட்ட டங்கு வர பேத்திட மாட்டேன் என முல்லை சீர, அதானே உன்னை பற்றி தெரிஞ்சும் நான் இப்படி கேட்டிருக்கவே கூடாது, நான் ஒரு புத்தி கெட்டவேன், சரி மேலே சொல்லு என ரத்தினம் ஊக்கப்படுத்த, ஏன் இப்போ தான் தெரிஞ்சதாமா நீங்கள் புத்தி கட்ட மனுஷன்னு என முல்லை பதிலுக்கு, என்னமோ என்னை பற்றி முழுசாக தெரிஞ்ச மாதிரியில் பேசுகிறான் என பேச, ஆமாண்டி உன்னை குச்சிக்குள்ளே பார்த்ததுலேருந்து உன் மாமா மகன் புத்தி கெட்டு தான் போச்சு, இப்போ என்னங்கிற என மனதிற்குள் பேசி கொண்டு இருந்தான் ரத்தினம். ஐயா ராசா இருக்கீங்களா? சுந்தரி பாட்டி பேரனுக்கு கோபம் வந்துடுச்சா என்ன? இப்போ எனத்துக்கு இத்தனை கோபப்படுதீங்க? நாம் விஷயத்துக்கு வருவோம்
என்றவள் மேற்கொண்டு பின்னால் அமர்ந்திருந்த இருவரும் பேசியதை சொல்ல ஆரம்பித்தாள் ரத்தினத்திடம். டே திருப்பதி, அந்த செந்தில் சொன்னது உனக்கு புரிஞ்சிச்சா என ஒருவன் கேட்க மற்றொருவனும், ஏன் புரியாமல் புரிஞ்சிச்சு எல்லாம் அந்த காதல் செய்கிற பாடு மனச பெயல என கூற, இவர்கள் ஏதோ பேசிக்கொள்கிறார்கள், நாம் ஏன் கவனிக்க வேண்டும் என முல்லை பார்வையை வெளியில் திருப்பிக் கொண்டாலும் அவர்கள் இருவரும் பேசுவது இவள் காதில் விழுந்து கொண்டுதான் இருந்தது. சும்மாவா சொன்னார்கள், நாம் எது பேசினாலும் அக்கம் பக்கம் பார்த்து பேச வேண்டும் என்று. அவர்கள் இருவரும் பேசும்போதே தெரிந்தது அவர்கள் நிறைய போதையில் இல்லாவிடனும் மது அருந்தி இருக்கிறார்கள் என்று. பேருந்து செல்லும்போது அவ்வப்போது காற்றில் மது வாடை இவளது மூக்கையும் பதம் பார்த்துதான் சென்றது. அப்படி இருக்க அவர்கள் என்ன அக்கம் பக்கம் பார்த்தா பேச போகிறார்கள்? என்னடா சொல்கிற மச்சான், காதலா? நம்ம பையன் அவர் பொண்ணையா அது பண்ணுறான் என ஏதோ அந்த வார்த்தை அவனை கிளுகிழுப்பை ஏற்படுத்தியது போல வெட்கத்துடன் சிரித்து கொண்டே சொல்ல, இவளுக்கோ ஐயோ என்று இருந்தது. பேசுகிறானுங்க பாரு பேச்சு, அதுவும் பஸ்ஸில் பப்ளிக்காக பேசுகிற பேச்சா இது என தலையில் அடித்து கொள்ளாத குறையாக எழுந்து செல்ல இயலாமல் உட்கார்ந்திருந்தாள் முல்லை. டேய் ஆமாங்கிறேன், டவுனில் உரக்கடை வச்சிருக்கிறார்ல முருகன், அதான்டா மச்சான் நம்ம பக்கத்து ஊருக்காரு, அவர் பொண்ணு தான், ஏதோ பேர் கூட சொன்னானே என யோசித்தவன் ஞாபகம் வந்தவனாக, ஆமாண்டா மச்சான், அபிராமின்னு தான் சொன்னான் என இவன் சொன்னதும் திருப்பதி என்பவன் அவன் காதலியில் சென்று ஏதோ ரகசியம் பேசுவதாக சத்தமாகவே கேட்டான். ஏண்டா குமாரு, அந்த அபிராமி பொண்ணும் இந்த பையலை விரும்புதா என்ன என சந்தேகத்துடன் கேட்டான் அவனிடம். இல்லடா, அந்த பொண்ணு இவனை பார்க்க கூட செய்யாதான். இந்த செந்தில் பையதையும் 2 தடவை அந்த பொண்ணை எதேச்சியாக பார்த்த இடத்துல இவன் மனசில் இருக்கிறத சொல்லியிருப்பான் போல. அதுக்கு தடவை ஒன்றுமே சொல்லாமல் 2வது தடவை தைரியந்தான் என் அப்பார்கிட்ட போய் கேளுன்னு சொல்லிடுச்சான் என்று குமார் சொல்ல, அப்புறம் என்னடா மச்சான் ஆச்சு என்று ஏதோ கதை கேட்பது போல் கேட்டான் திருப்பதி. அப்புறம் என்ன, செந்தில் போய் உரக்கடையில் போய் எப்படி என்ன பேசினானோ தெரியலை. அவர் கோவத்தில் நான் அப்பா கிட்ட உன்னை பற்றி பேசிக்கிறேன், முதல்ல இடத்த விட்டு கிளம்புன்னு சொல்லிட்டாராம் என்றிட்ட. நியாயந்தானே, இவன் பணம் இருக்கிற திமிரில் பேசினா அவர் என்ன நம்மளை மாதிரி சும்மா இருப்பாரா? அதுதான் அப்படி பேசியிருக்காரு என முருகன் பக்கம் நியாயம் இருப்பதாக பேசினான் திருப்பதி. ஆனால் இதனை எல்லாம் கேட்டுக்கொண்டிருந்தவளுக்கு தான் ஆத்திரமாய் வந்தது. அவன் என்னன்னா ஒரு பொண்ணோட மனசை புரிஞ்சிக்காமல் போய் நேராக, அதுவும் அவனை பெற்று வளர்த்தவங்க எத்தனை ஆசையோடு இவன் நினச்சிருப்பாங்க. இவன் என்னடானா அங்கே போய் பேசினதே தப்பு. இதை இவகிட்ட சொன்னதும் இல்லாமல் இப்படி ஒரு பொண்ணை இன்னொருத்தனோட பேசுகிறது தப்பாக தெரியல என செந்தில் என்பனை விட இப்பொழுது பின்னால் அமர்ந்து பேசும் இருவரின் மீதுதான் அத்தனை கோபம் எழுந்தது முல்லைக்கு. ஆனால் அடுத்து குமார் என்பவன் சொன்னதில் முல்லைக்கு தூக்கி வாரி போட்டது. என்னது, அந்த பொண்ணுக்கு சம்மதம் இல்லாதப்ப அவன் எப்படி இந்த முடிவு எடுக்கலாம்? அது ஒரு காலம் நான் நடக்கவே விடமாட்டேன் என மனதிற்குள் சொல்லிக்கொண்டே முல்லை அவள் இறங்கும் இடம் வந்ததும் இறங்கியவள் நேராக அம்மாவிடம் சென்று தென்றல் வீடு வரை போய்விட்டு உடனே திரும்பி விடுவதாக அவளது சைக்கிள் எடுத்து கிளம்பி விட்டதாக சொல்லி முடித்தாள் முல்லை ரத்தினத்திடம். அப்படி அவன் என்ன சொன்னான் என ரத்தினம் மெல்லிய குரலில் தயங்கியபடி முல்லையிடம் கேட்டான். வேற என்ன சொல்லியிருப்பான்னு நினைக்கிறீங்க? உங்கள் மாமா வீட்டில் புகுந்து ராவோட ராவா தென்றலோட அக்கா அபிராமியை தூக்கி ஊருக்கு வெளியில் இருக்கிற கோவிலில் வச்சு தாலி கட்ட போகிறதா சொல்லிட்டு இருந்தாயே. ஏன்னா உங்கள் மாமா அவங்க அப்பார்கிட்ட சொல்ல போகிறதா சொன்னார்ல, அதே என முல்லை சொல்லவும், நல்ல வேலை முல்லை, நீ அதுக்குள்ளே அபி தென்றல் 2 பேரையும் எங்கள் வீட்டுக்கு கூட்டி வந்து விட்டுட்ட என ரத்தினம் நன்றியுடன் சொல்ல, ஏன் உங்களுக்கு அவங்க அத்தை மகன்னா எனக்கு என் உயிர் தொழிலோட அக்கா, அதை மறந்துடாதீங்க என வாயை ஒரு புறமாக கொணட்டியபடி சொல்ல, சிரித்த ரத்தினம், அன்னைக்கு அப்பத்தாவுக்கு சொன்னது போல் உனக்கும் அப்படி ஆயிடாம அப்புறம் உன்னை கட்டிக்க போகிறவன் உன்னை எப்படி ரசிக்கிறதா என பேச, அப்படியா நான் கொண்டது அப்படியே அப்பட்டமாக தெரியுது என மனதிற்குள் பேசி கொண்டவள், அதை பற்றி நீங்கள் எதுக்கு இத்தனை கவலைப்படுதீங்க என முல்லை பேச, நான் கவலைப்படாமல் வேற யாரு கவலைப்படுவாங்க என இவனும் மனதிற்குள் சொல்லி கொண்டு இருக்கும்போதே அந்த பக்கமாக, புள்ள முல்லை எம்புட்டு நேரம்தான் குளியல் அறைக்குள்ளேயே இருப்ப, வெளியே வா என வெளியில் பேசியது ரத்தினத்திற்கும் கேட்டது. அம்மோய் இருமா, இன்னைக்கு வெயிலில் அலைஞ்சேன்ல, அதான் லேசாக சூடு பிடிச்ச மாதிரி இருந்துச்சு என முல்லை சொல்ல, அதற்கு ரத்தினமும் எப்படியெல்லாம் பேசி மழுப்புறா பாரு என சிரித்திட, அப்பொழுதுதான் பார்த்தால் தான் இன்னும் அழைப்பை துண்டிக்காமல் இருப்பதை. அழைப்பை துண்டித்தவள், இப்போதான் அம்மா வந்து இப்படி கேட்கணுமா, அதை விட இப்போ
இப்போ இப்படி ஒரு பதில் தேவையா புள்ள உனக்கு என அவளையே கேட்டுக்கொண்டவள், அவ என்ன நினச்சிருப்பா என்னை பற்றி என மொபைலை வைத்தே தன் நெற்றியில் அடித்து கொண்டவள் வெளியில் வந்தாள் முல்லை. ஏண்டி எங்கே போனாலும் எல்லையை தூக்கிட்டு போயிடுறதா என சொன்ன அம்சா குளியல் அறைக்குள் புகுந்து விட்டார். ஆம், முல்லை சொன்னது போல் அவளுக்கு இன்று வெயில் அதிகமாக இருந்ததால் நீர்க்கடுப்பு போல் இருக்க ஏற்கனவே குளியல் அறைக்கும் வீட்டிற்கும் தான் நடந்து கொண்டிருந்தாள். அம்சா வந்தவர் விளக்கெண்ணையை எடுத்து அவளது உச்சி, தொப்புள், கால் பெருவிரல் நகத்தில் வைத்து விட்டவர் லேசாக தண்ணீரை குடிக்கும் பதத்திற்கு சூடு பண்ணி முல்லையிடம் குடிக்க செய்தார் அம்சவல்லி. சிறிது நேரத்தில் மட்டுப்பட்டது போல் இருக்க அப்படியே கண் அயர்ந்து போனாள் முல்லை. நன்கு அயர்ந்து தூங்கியவள் மிக்சி சத்தத்தில்தான் கண் விழித்தாள் முல்லை. ஆம், அம்சவல்லி இப்பொழுது மின் இணைப்பு வந்துவிட எப்பொழுதாவது தான் இடி உரலை தேடிச் செல்வது. மற்ற நேரங்களில் எல்லாம் கம்பினை மிக்சியிலேயே அடித்து கூழினை காய்ச்சி விடுவார் அம்சா. மெதுவாக கண் விழித்த முல்லை பார்த்தது என்னவோ ஜாக்கெட்டுக்கு கைவேலை பார்த்து கொண்டிருந்த செவ்வந்தியை தான்.